வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கிராமத்து காத்தாடி G24க்கு அனைவரும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்றாக்கொட்டை அப்படின்ற சொல்லக்கூடிய ஆற்று திருவிழாவை தான் நம்ம இப்போ போயிருக்கோம். அந்த ஆற்று திருவிழாவில் நாமளும் ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். நானும் ஃபேமிலியோடு போயிருக்கும்போது அந்த இடத்துல ஃபுல் வீடியோ போடணும்னு நம்மளுடைய மைண்டில் வந்தது. அதனால் ஃபுல் வீடியோவையும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கன்றாக்கொட்டை என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் பொங்கல் முடிஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த ஆற்று திருவிழா நடக்கும். இந்த ஆற்று திருவிழா எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த ஆற்று திருவிழா பார்த்திங்கன்னா, இந்த கன்றாக்கொட்டை, கெடிலம், அந்தாண்ட இருக்கிற பொன்னையாறு, அந்த பக்கம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா, ஆற்று திருவிழா. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஆற்றில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை இருக்கும். இது இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாமி சிலைலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆற்றில் தண்ணி வெள்ளம் வேகமாக வரும்பொழுது இந்த சிலைகள்லாம் சேதமடைஞ்சிச்சு. சிலைகள் சேதம் அடைந்தாலும் அந்த சாமியோடைய முகத்தில் அந்த தெய்வக்கலை என்றது அப்படியே இருக்குது. நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது ஆற்றுக்கு அண்ணாண்ட, அந்த ஆற்றுக்கு அண்ணாண்ட உள்ளே இருக்கக்கூடிய மணல் திட்டில் போய் நம்ம உட்காந்து ஃபேமிலியோட சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ சின்ன சின்ன பசங்களாம் அவங்களுடைய முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோடைய ஆர்வம். அந்த ஆற்றை கடந்து போய் நம்ம உள்ளே போய் விளையாடணும், சாப்பிட்ணும், நம்ம ஜாலியாக இருக்கணுன்றக்கூடிய ஒரு ஆர்வம் அனைவருக்குமே இருக்குது. என்னென்னா, இது வருடத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஆற்று திருவிழாவில் ஒரு ஊரில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலிருந்தும் சிறுவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் அனைத்து நண்பர்களும் அனைத்துமே எல்லாருமே வருவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஒரு சிலையை ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்களேன். அந்த சாமி சிலையை பாருங்களேன். இந்த சாமி சிலைகள்லாம் கொண்டு இங்கே ஆற்றில் வச்சு இந்த சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து, அதன் பிறகு அந்த சிலையை அவங்களுடைய வாகனத்தில் வச்சு அவங்களுடைய ஊருக்குள்ளே கொண்டு போய் தீபாரத்தில் அந்த சாமியெல்லாம் படைச்சிட்டு வைப்பாங்க. அது ஒரு ஐதீகம். ஏன்னா தண்ணிலாம் சங்கமிக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இங்கே சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு அப்படியே அவங்களோட ஃபேமிலியோடு உட்காந்துட்டு சாப்பிட்றது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி இடத்துல இந்த வருடத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் எங்கேயுமே